ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக அமைக்கப்பட்ட வக்ஃப் வாரியத்தின் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வக்ஃப் வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். இதில் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், டாக்டர் வித்யா ராம்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டதற்கு அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் பொதுநலம் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகையை உயர்த்துவது, நீட் மற்றும் JEE போன்ற உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்காக வாரியத்தின் மூலம் சிறப்பு பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் வகுப்பு வாரியத்தில் காலியாக உள்ள இடங்களை கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட மக்கள் பயன்பாட்டு திட்டங்களுக்காக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் கொத்தனார் 26 வயதான ராஜன் என்கிற பவளராஜ். இவர் மீது 3 அடிதடி வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை நெருப்புக்குழி மைதானத்தில் பவளராஜ் அவரது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது மது அருந்திக் கொண்டிருந்த சக நண்பர்கள் பவளராஜை சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற மக்கள் இந்த சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ராஜன் என்கிற பவளராஜ் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ரவுடி பழனி முருகன் என்கிற சுல்லான் ஆகியோர் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். பழனி முருகன் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பழனி முருகன் பவளராஜை தீர்த்து கட்ட முடிவு செய்து சமாதானம் பேசலாம் என கூறி மது அருந்த பவளராஜை அழைத்துள்ளார். தொடர்ந்து நேற்று பிற்பகல் முதல் இரவு வரை மதுபான கடைகளில் பவளராஜ், பழனி முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மது அருந்தி வந்துள்ளனர். மீண்டும் இரவு மது அருந்தலாம் என்று கூறி லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதிக்கு பவளராஜை அழைத்துள்ளனர். இதையடுத்து பவளராஜ் நெருப்புக்குழிக்கு சென்று அவர்களுடன் மது அருந்தி உள்ளார். அப்பொழுது பவளராஜுக்கு போதை தலைக்கேறிய நிலையில் பழனி முருகனும் அவரது கூட்டாளிகளும் அங்கு மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியது. ராஜன் என்கிற பவளராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து பழனி முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகளான சிவா, கமலேஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக நண்பரை மது அருந்த அழைத்து சென்று வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் என்பவர் சுட்டுக் கொள்வேன் என பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே ராமநாதன் அர்ஜுனனுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ராமநாதன் அர்ஜுனன் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். சீமான் குறித்து அவதூறாக பேசிய ராமநாதன் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். ராமநாதன் அர்ஜுனாவே
உலக தமிழர் முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆயிரக்கணக்கான மீனவ சமுதாய மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு மாநிலத்தின் வருவாயில் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். மீன்பிடிக்க நடுக்கடலுக்கு செல்லும் போது மோட்டார் பழுது, தகவல் தொடர்பு துண்டிப்பு உள்ளிட்ட எதிர்பாராத சிக்கல்களை மீனவர்கள் சந்தித்து வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தார். இதனையடுத்து முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மீனவர்களின் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக சோலைநகர் தெற்கு பகுதியில் 50 படகுகளில் ரேடார் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. பேரிடர் அல்லது அவசர கால சூழ்நிலைகளில் மீனவர்களை விரைவாக கண்டறிந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள இந்த வசதி உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், சோலைநகர் தெற்கு பஞ்சாயத்தார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நேபாளத்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பாக்ஸ் லங்காடி போட்டியில் புதுச்சேரி பாக்ஸ் லங்காடி அசோசியேஷன் சார்பில் கலந்து கொண்ட 9 மாணவர்கள் தங்க பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சிறப்பான சாதனையை முன்னிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடம் பேசிய முதலமைச்சர் இன்னும் பல தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் அதற்கு புதுச்சேரி அரசு எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் ஊக்கமளித்து வாழ்த்தினார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி பாக்ஸ் லங்காடி அசோசியேஷன் தலைவர் ஏகாம்பரம், செயலாளர் மாறன், பயிற்சியாளர்கள் வீரன், பஞ்சாட்சலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாலு, பூபாலன், கிருஷ்ணன், சக்திவேல், சுரேந்திரன், பழனி, ராஜா, ஹரிகிருஷ்ணன், சத்யா, தேவா, இளவேந்தன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ராதா ஆங்கில மேல்நிலை பள்ளியில் மாணவர்கள் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். இதில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி மனோரஞ்சிதம் பள்ளியில் முதலிடத்தையும், மாணவர் முகமது இப்ரான் பள்ளியில் 2வது இடத்தையும், மாணவி மோனிகா பள்ளியில் 3வது இடத்தையும் பிடித்தனர். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி சிவானி பள்ளியில் முதலிடத்தையும், மாணவர் ஹர்ஷன் 2வது இடத்தையும், மாணவர் அரிஷ்டோ 3வது இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இவர்களை சிறப்பிக்கும் விதமாக பள்ளியின் முதல்வர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் மற்றும் பள்ளியின் தாளாளர் பரமானந்தம் ஆகியோர் மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் வசந்தி, மாலா, பரமேஸ்வரி, ஆலிஸ், ஸ்ரீ சிவகங்கா, நர்மதா, லீமா ரோஸ், வனிதா ஆகிய ஆசிரியர்கள் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்பட்டனர். மேலும் ராதா ஆங்கில மேல்நிலை பள்ளியில் பிரிகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை புதிய மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதியதாக சேரும் மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில்
செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புகழ்பெற்ற சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முருகேசன், புதுச்சேரியை சேர்ந்த குருபிரசாத் என்கிற 11 வயதான சிறுவன் சிறுநீரக செயலிழப்பால் புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் என்ற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிறுவனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் சிறுவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இந்த துயரத்தில் இருந்து மகனை மீட்கும் வகையில் அவரது தாயார் ஒரு சிறுநீரகத்தை கொடுக்க முன்வந்தார் என்றும், அறுவை சிகிச்சை மூலம் ஒரு சிறுநீரகம் அகற்றப்பட்டு சிறுவனுக்கு பொருத்தி மருத்துவ குழுவினர் சாதனை படைத்துள்ளதாகவும், தற்போது சிகிச்சை முடிந்து சிறுவனும் தாயாரும் நலமுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய டாக்டர் முருகேசன், ப்ளூ இந்தியா அறக்கட்டளை சார்பில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மாநில மற்றும் மத்திய அரசு காப்பீட்டு திட்டங்களின் மூலமாகவும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, அதிக அளவு கொழுப்பு மற்றும் நேரத்திற்கு உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்ட டாக்டர் முருகேசன், மருத்துவர் மட்டுமின்றி மனித நேயம், தியாகம் மற்றும் கருணை ஒன்று சேரும் போது ஒரு உயிருக்கு மீண்டும் புதிய வாழ்வு கிடைக்கும் என்பது இந்த அறுவை சிகிச்சை மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். பண்ண பிறகு இப்போ நார்மலா ரெக்கவர் ஆகி எல்லாரும் போல இருக்கிறாப்புல. சின்ன வயசுல கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சில குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைக்கு ஆக்சுவலா புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் அசோக் ஆனந்த் பேரவை புதுப்பேட்டை இளைஞர்கள் சார்பில் என்ஆர் வெற்றி கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று கோலாகலமாக துவங்கின. 6ஆம் ஆண்டு நடைபெறும் இந்த மாபெரும் ரப்பர் பந்து கிரிக்கெட் போட்டியில் 35க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. போட்டி தொடக்க நிகழ்வில் புதுப்பேட்டை ஊர் பெரியவர்கள் மற்றும் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் பல்வேறு அணிகள் மோத உள்ள நிலையில் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய அரசு மாநில அலுவலகம், சென்னை ஆகியவை புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக புத்தாக்க குழு, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, வேளாண் அறிவியல் பள்ளி, புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் மற்றும் வளாக மற்றும் சமூக நிலைத்தன்மை மேம்பாட்டு அமைப்புகளுடன் இணைந்து உலக தேனீ தின விழா 2026 சிறப்பாக நடத்தின. இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாக கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக இயற்கை மற்றும் தேனீ சார்ந்த பொருட்கள் கண்காட்சி அரங்குகள் திறந்து வைக்கப்பட்டன. தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. பின்னர் விளக்கேற்றி மகாத்மா காந்தி அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மைய இயக்குநரும் ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் முனைவர் சாருமதி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரை வழங்கினார். தொடர்ந்து தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை மற்றும் துவக்க உரையாற்றினார். இந்த நிகழ்வில் தேனீ வளர்ப்பில் சிறந்து விளங்கும் முன்னோடி வளர்ப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறந்த கண்காட்சி அரங்குகள், ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனுடன் சிறப்பு நூல் வெளியீடும் நடைபெற்றது. சென்னை மாநில அலுவலகத்தில் மாநில இயக்குனர் சுரேஷ் கிராம தொழில்கள் ஆணையத்தின் திட்டங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து உதவி இயக்குனர் பாஸ்கர் தேசிய தேன் இயக்கம் தொடர்பாக உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை வளாக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நந்திவர்மன் தேனீக்கள் உயிரியல், பல் வகைமை மற்றும் காலநிலை நிலைத்தன்மை என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். தேநீர் இடைவேளைக்கு பின்னர் தேனியிலிருந்து சந்தை வரை என்ற தலைப்பில் புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்க செயலாளர் நடேசன் பயிற்சி பட்டறை நடத்தினார். புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குனர் முனைவர் ராகவன் இயற்கை வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து உரையாற்றினார்.
புதுச்சேரி பல்கலைக்கழக மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சினோ வாசன் உலகளாவிய தேன் சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் குறித்து விளக்க உரையாற்றினார். பின்னர் அதிகாரிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இடையிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக வேளாண் அறிவியல் பள்ளி முதல்வர் முனைவர் முகமது யாசின் நன்றி உரை வழங்கினார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. மேலும் பங்கேற்பாளர்களுக்கு தேன் இயக்கம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் மற்றும் தேன் மாதிரிகள் வழங்கப்பட்டன. இறுதியாக தேனீ வளர்ப்பு மையம் மற்றும் கண்காட்சி அரங்குகள் பார்வையிடப்பட்டன. இவ்விழாவில் விவசாயிகள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று பயனடைந்தனர்.